ஹாய் சாந்தி. இப்போ வந்து நீ க்ளீனப் பண்ணியிருக்க, வீக்கட் பண்ணியிருக்க இல்லையா? இப்போ வந்து நம்ம மெயினாக எதுக்கு க்ளீனப் பண்ணியிருக்கோம்? நீ கருப்பாக இருந்து இப்போ கலராக இருக்கியா? எப்படி இருக்குது ஸ்கின்னு பண்ணினது? நல்லா இருக்கு, ப்ரைட்டாக இருக்குது, பளிச்சுன்னு இருக்கு. நீ ஏற்கனவே ஒரு பக்கம் போனேன், சரியாக பண்ணல, 500க்குன்னு சொன்னேன். இப்போ இங்கே வந்து நம்ம 350க்கு தான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? 350க்கு தான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நீ மாநிறம்னு சொல்கிற அளவு கலர் வந்துருச்சு. இதில் ஸ்பெஷலாக என்னன்னா, நீ ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்த இந்த கருப்பும் இந்த தழும்பும் கம்ப்ளீட்டாக நான் உனக்கு க்யூர் பண்ண போகிறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும், முன்ன பின்ன ஆகும். 2 months மேக்ஸிமம் அல்ல 3 months, அவ்வளோதான். இந்த முகத்தில் எதுவுமே இருக்காது, சரியா? கண்ணை மட்டும் நீ ஐ டாக்டர்கிட்ட காமிச்சிக்கோ. இப்போ வந்து நீ ஹேர் கட் வந்து இது பண்ணியிருக்க, வீக்கட் பண்ணியிருக்க, ஓகேவா? பட் இது வந்து அட்வான்ஸ் லெவல் வீக்கட் அப்படிங்கிறதுனால நீ இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஸ்டெப் கட் மாதிரி தெரியும். ஷார்ட்டு மேலேருந்தே ஷார்ட் வரும், விட்டால் லென்த் ஆகிக்கும். பட் இப்போ பார்த்தா வந்து உனக்கு வந்து இப்போது ஸ்டெப் கட் பண்ண மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து வீக்கட்டு தான் பண்ணியிருக்கோம், சரியா? ஓகேவா? உனக்கு கட்டிங் பிடிச்சிருக்கா? ஜனனியும் பிடிச்சிருக்கு. ஓகே, இனிமேல் ரெகுலராக இங்கே வருவேன். ஓகே, சொல்லு. அது என்னன்னு மொட்டையா சொன்னீங்கன்னா நான் பரவாயில்லடா. அது ஏன் தெரியுமாடா? இப்போ அது அவங்க வந்து 500 பண்ணி உனக்கு ரிசல்ட் வராத காரணம் அவங்க பேசிக் படிச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு ரிசல்ட் எடுக்க தெரியாது. அவங்க மேடம் கிட்ட கற்றுக்கிட்டதே அவ்வளோவா தான் இருக்கும். பட் நான் வந்து தெராபிஸ்ட்டு ஈக்குவல் டு டாக்டரு. இந்த இப்போ ஒரு பேசிக் பண்ணுறக்கும் இப்போ நார்மலாக வீக்கட் பண்ணுறக்கும் இது அட்வான்ஸ் லெவல் பண்ணுறக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. அதே போல் ஸ்கின்ல என்ன குவாலிட்டி போடணும், என்ன ஸ்கின் டைப்பு, நம்ம எந்த ப்ராடக்ட் போட்டால் உனக்கு வந்து ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து பிரித்து மேய்ஞ்சி படிச்சிருக்கோம். அவங்க வந்து காமனாக ஒன்று எடுத்து செய்வாங்க. பேசிக் படித்தவங்க ஃப்ரீ கிளாஸில் படிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு எப்பால் ஒரு பக்கம் போனோன்னா அவங்க விசிட்டிங் கார்டை வாங்கி பார்க்கணும். அவங்க என்ன படிச்சிருக்காங்க, ஏது படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ நான் வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அரோமா தெராபிஸ்ட், ஹெர்போ தெராபிஸ்ட் இதெல்லாம் இருக்குது. ஸ்கின் அண்டு ஹேர் ஸ்பெஷலிஸ்ட்னால் இது டெல்லியில் போய் எக்ஸாம் எழுதி, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். மற்ற இது மாதிரியே நான் வந்து ஏர்ஃபோர்ட்ஸில் 5BRDயில் மிஸ்ஸஸ் ரவீந்திரன் அவங்கக்கிட்ட தான் படித்தேன். ஸோ நான் வந்து எக்ஸாம் வந்து டெல்லி போய் எழுதினேன். என்னோடய சர்டிஃபிகேட் வந்து மிஸ்ஸஸ் ரவீந்திரன் ஏர் கமாண்டரோட ஒய்ஃப் கிட்ட தான் படித்தேன். ஸோ வந்து அவங்க எங்கே படிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தது தான் அவங்களுக்கு ரிசல்ட் வருமே தவிர, அவங்க மேடம் இவங்க கேட்குற பணத்தை கட்டியிருப்பாங்க. அவங்க சொல்லி கொடுக்குற விதம்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து நீ தான் வந்து செலக்ட் பண்ணி போய்க்கணும். இப்போ ஒரு பக்கம் போய் எந்த கடையில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், எங்கே ட்ரெஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும், எந்த ஸ்கூலில் நம்ம செலக்ட் அந்த மாதிரி தான் பார்லரும் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்த தடவை நீ என்கிட்ட ஐப்ரோ எடுத்துப்பாரு, வாழ்நாளில் வேறு எங்கேயும் எடுக்க மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருக்காங்க. வரும்போது எனக்கு வந்து ரொம்ப டார்க்காக இருந்துச்சுங்க, எல்லாம் மூஞ்சிலாம். இப்போ வந்து பிரைட்டாக இருக்கு. 200க்கு உங்களுக்கு ஹாப்பி இல்லையா? அதனால தான் இப்போ வந்து மறுபடியும் வர்றதுக்கு எத்தனை நாள் கழிச்சு வரணும்? 10 days கழிச்சு வாங்க. ஓகே, தேங்க்யூ. சாந்தி, நான் உன் பேரை சாந்திக்கானே மாற்றிட்டேன். ஓகே, தேங்க்யூ சாந்திகா. சரி, மாயாஸ் பியூட்டி பார்லர் அண்ட் அகாடமி, புது பஸ் ஸ்டாண்ட், திருப்பூர். தேங்க்யூ.